ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி என்ன கதைனா, நம்ம மெக்கானிக்கல் அவருடைய காதல் ஸ்டோரியை கேட்கும். ஏன்னா நீங்கள் அந்த காலத்து காதலை பற்றி என்ன நினைக்கிய? அந்த காலத்து காதல் ரொம்ப புனிதானது, ரொம்ப அன்பானது. சரி, இப்போ உள்ள காலங்கள் டிஸ்கோ காந்திகள் மாதிரி காதல். இப்போ உள்ள காதல் அப்போ மனுஷன் மதிச்சு ஒரு நண்பனா பழகாம ஒரு காதலான பழகி அவனை மதிப்பு மரியாதை வச்சிருந்தாங்க. இப்போ காதல் வந்து அப்படி கிடையாது. கிடையாது. ஏடா வாடா போடா, ஏடா வாடா போடா, அந்த புரோட்டா வாங்கிட்டோடையாடா வீட்டில். சரி, அப்போ அப்படி இல்லை, வாங்க போங்க மதிப்பு மரியாதை இருக்கும். ஓ, அப்போ உள்ள காதல் அப்படி இருக்கும், வாங்க போங்கன்னு மதிப்பு. இப்போ உள்ள காதல் வந்து ஏடா வாடா. பெரிய ஆமா வாடா போடாதான். சரி, இதான் மாற்றங்கள் இருக்கும். ம். அப்போ ஒரு ஆண்கள் கண்ட ஒரு பிள்ளைங்க ரொம்ப தலையை குறிஞ்சி கவனமாக அந்த மாதிரி அவங்க ஒரு மதிப்பு மரியாதை இருக்காங்க. சரி, இப்போ அப்படி கிடையாது. அப்படி இல்லை, ரெண்டு பேரும் தோளுக்கு மேலே தோள் போட்டு அங்கே போட்ட தேட்டருக்கு அந்த தேட்டர் போந்து தேட்டர். அப்போ அங்கே ஒரு அந்த காலங்களில் மக்கள் தேட்டர் பக்கமே வராது, அவ்வளோ ஒரு கண்ணியமாக இருந்தாங்க. காதல் அவ்வளோ ஒரு கண்ணியமான காதல் அந்த காலத்து காதல், அப்படி தானே? இப்போ உள்ள காதல் வந்து எங்கே போகிறாங்கன்னே தெரியாது. இப்போ உள்ள காதல் வேஸ்ட். 4 நாள் கல்யாணம் முடிக்க 4 டைவர்ஸ். யா, அப்போ உள்ள காலம் அப்படி கிடையாது. சரி, தன்னுடைய புருஷன் தான் தெய்வம். சரி, அவங்க காலடியிலே நடப்பாங்க. சரி, 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 சரி. காதல் அப்படி இருந்து காதல். ஏன்னா நீங்கள் எதுவும் காதல் பண்ணியிருக்கீங்களா? நான் ஒரு நேரங்களில் காதல் பண்ணினேன். சரி, ஃபெயிலியரா? அப்படி படிப்புனால அப்படின்னா பாம்பே மெட்ராஸுக்காங்க. பாம்பே மெட்ராஸ்னால பேர்னால இந்த காதல் தோல்வி ஆகிட்டோம். தோழியில் வேற வேற திருமணம் செய்து கொண்டது நம்முடைய காதல். ரெண்டாவது வரும்போது ரொம்ப கவனமாக அப்போல என்ன பார்த்து அப்படியா? ஒரு இதை விட்டுட்டமே அப்படின்னு அந்த பொண்ணு அழுவும். மாறி ஒருத்தரும் கட்டுப்பட இடத்துல நம்ம எண்ணி நோக்கக்கூடாது. ஒரு காதல் தான். அப்புறம் உங்கள் காதலை வரீங்க நல்லா இருன்னு வாழ்த்தியாச்சு. அப்புறம் நான் ரெண்டாவது சரி காதல் பண்ணி எடுத்து நீட்டா இது ஒரு காதல் கல்யாணமாக தான். நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கும்போது அறதாவணி தான் என்னுடைய வைப்பு போட்டிருந்தது. அறதாவணி காதல். அந்த காலத்து காதல் வந்து அறதாவணி காதல், அப்படி தானே? ஃபுல்லாக தாவணி காதல் தான். தாவணி கண்டாலே மனசன் கிருகிருன்னு ஆயிடுவிய. இப்போ அப்படி கிடையாது. இப்போ எல்லாம் ஆப்பிள மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு போகிறாங்க. இப்போ உள்ள காதல் அந்த மாதிரி காதல். மார்பில் ஒரு துணி விளையாடுனாலும் கிளியராக எடுத்து நீட்டாக ரெடி பண்ணி போவாங்க. சரி, இப்போ சும்மா இந்த பனியனை போட்டு இப்படி அலையுது. டிஷர்ட்டை போட்டு ஜீன்ஸை போட்டு அலைதாங்க. அந்த காலத்து வந்து அறதாவணி காவல். போட்டாலும் பாவாடை தாவணி நல்லா அழகாக போட்டுருப்பாங்க. அது கண்ணதாசன் பாட்டு உண்டுலானே, அதை எப்படி கொஞ்சம் படிங்க பார்க்க உங்கள் காதல் இதில். பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா. சரி, இந்த மாதிரி பாட்டு படித்து ரசித்து லவ் பண்ணியிருக்கேன், அப்படி தானே? ஆனால் லவ் ஃபெயிலியரு. லவ் ஃபெயிலியர் கிடையாது. ம். நான் மாதிரி அதை கொஞ்ச நாள் என்னுடைய கஷ்ட சூழ்நிலை பாம்பே கிளம்பி. இப்போ நம்ம குடும்ப கஷ்ட சூழ்நிலை பாம்பே போயிட்டே கல்யாணம் முடிஞ்சு கொடுத்துட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்தாலும் அழுவும், அப்படி தானே? அழுவாங்க. பார்த்தாலும் அது ரொம்பவும் சங்கடப்பட்டு என்னையே பார்க்கும். அப்படியா? சங்கடப்பட்டு பார்க்க நம்ம வந்தாலும் நீங்கள் அப்படி வாழ்த்து தெரிவிச்சுட்டு சத்தமிடாமல் ஒதுங்கிட்டே. நீங்கள் ஒரு பொண்ணை பார்த்து நல்லபடியாக கல்யாணம் முடிச்சாச்சு, அப்படி தானே? ஆனால் லவ் உங்களுக்கு வந்திருக்கு. லவ் இல்லாத மனுஷனே கிடையாது வாழ்க்கையில். அந்த காலத்துலேயும் உண்டு, அப்படி தானே? சரி, சரி, சரி. இப்போ அந்த பழைய லவரை இப்போ பார்த்துருக்கீங்களா? ரீசெண்டாக பார்த்துட்டு இருக்காங்களா? எப்படி? ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. சரி, சரி. ஆனால் உங்கள் உள்ளூர் காதல் தானா? உள்ளூர்காரங்க தானா? சரி, சரி, சரி. படிக்கும்போது பல இதுகள் இருந்து, ஆனால் அதில் நான் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல. சரி, சரி, சரி. அந்த டைமில் காதல்னாலே அது ஒரு தூய்மையானது, அப்படி தானே? மதிப்பு மரியாதை வச்சு. சரி, கஷ்டமாக இருக்காங்க காதல். லவ் பண்ணக்கே ரொம்ப கஷ்டமாம்ல. லெட்டர்லாம் எப்படி கொடுத்திய? ஃபோனும் கிடையாது, ஒரு விஞ்ஞான வளர்ச்சி கிடையாது. பக்கத்தில் உள்ள தோழிகள்கிட்ட கொடுத்து அப்படி கொடுக்குறது. ஓ, பக்கத்தில் உள்ள தோழிகள்கிட்ட கொடுத்துட்டு. சரி, இல்லைன்னா நம்ம நண்பர் நல்லா பேசிட்டு ஆ, சரி, சரி, சரி. ஃப்ரெண்டு மூலமாக தான். அந்த காலத்துலேயுமே ஃப்ரெண்டு தான் தூது. வேறு அறிவியல் வேலைச்சி எதுவும் கிடையாது, ஃபோன் மொபைல் எதுவுமே கிடையாது. அந்த டைம்ல காதலுக்கு அப்போ எதிர்ப்பு உண்டா இப்படி பெற்றோர்கள் இடத்துல? சில இடங்கள் ஜாதி முதல் இருந்தப்போ. ஜாதி முதல் இருந்துண்ணே. வேறு ஜாதி பிள்ளைய லவ் பண்ணக்கூடாது செய்யக்கூடாது அப்படின்ட்டு இருக்கோம். சரி, இப்போ ஓரளவு அதெல்லாம் இல்லை. சரி, சரி, சரி. நல்லா பரவாயில்ல.